So guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு எஃபெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் போட்டோஷாப்ல நீங்களும் பண்ணலாம். என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸோட தம்ப்நெயில் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோட தலை நார்மல் சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் அப்படின்றது. இந்த எஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஃபன்னியா இருந்தாலும் அண்ட் தம்ப்நெயில்ஸ்ல இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நானும் இப்பதான் போட்டோஷாப் கத்துக்கிறதுனால இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்றது இன்னும் ஃபன்னியாவும் இருந்தது. அண்ட் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை போட்டோஷாப்ல பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி இந்த மாதிரி பிக் ஹெட் எஃபெக்ட் அப்படின்றது பண்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோ எடிட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்க போட்டோ எடுக்கிறப்ப முடிஞ்சால உங்க தலைக்கிட்ட உங்களோட கையை எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ தட் நீங்க உங்களோட கையும் சேர்த்து நீங்க போட்டோஷாப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க தலையோட சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட கையோட லேயர் பின்னாடி போயிடும். அதனால அது பாக்குறதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்காது. ஆனா நீங்க உங்களோட கையும் நீங்க போட்டோஷாப் பண்ண முடியும். பட் நான் இன்னைக்கு டியூட்டோரியல்ல அதை பத்தி நான் பேச போறது கிடையாது. கீழே லிங்க் ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது மூலமா நீங்க உங்களோட கையும் நீங்க போட்டோஷாப் பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த இடத்துல உங்க கை கிட்ட எடுத்துட்டு வராத அளவு தான் நீங்க உங்களோட ஹெட் நீங்க போட்டோஷாப் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட கையும் நீங்க உங்க தலைக்கிட்ட வச்சு நீங்க போட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கையும் அனிமேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க போட்டோ கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போட்டோஷாப்க்கு ஜம்ப் பண்ண வேண்டியதான். ஸோ வாங்க எப்படி பிக் ஹெட் எஃபெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட போட்டோவை போட்டோஷாப்ல ஆட் பண்ண அப்புறமா அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இது மேபி நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் கூட ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது இன்னும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நீங்கள் இந்த எஃபெக்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் லேயர் மாஸ்க் ஆட் பண்ணி தான் ஃபுல் பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அதை பற்றின ஒரு டுட்டோரியல் இருக்குது. அதோட கார்ட்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை ஐசோலேட் பண்ணி ரிமூவ் பண்ண அப்புறமா எல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லேசர் டூல் அப்படின்றது செலக்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூல் பாரில் தேர்ட் ஆப்ஷன் அது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் லேசர் டூல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ண அப்புறமா ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ் பக்கத்தில் முடிஞ்ச அளவு ரஃபாக நீங்கள் ஒரு ரவுண்டு உங்களோட ஹெட்டை சுற்றி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ட்ராப் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அப்புறமா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர் மட்டும் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த லேயர் டூப்ளிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே மேலே லேயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லேயரில் உங்களோட ஹெட்டு மட்டும் தனியாக க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த லேயர் க்ரியேட் ஆன அப்புறமா நீங்கள் கீழே அகைன் லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் போனீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் பேலன்ஸ் எக்ஸஸாக இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் 2 தான் உங்களோட ஹெட்டோட லேயர். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறமா கண்ட்ரோல் T கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட் பார்ட்டை ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா சைடுமே ஈக்குவலாக உங்களோட தலை சைஸ் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சைடு பெருசாகவோ இல்லைனா ஒரு சைடு கம்மியாகவோ இருக்காது. ஸோ தட் பிக்சரும் எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ரீசைஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஒன்ஸ் அந்த சைஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆன அப்புறமா நீங்கள் அகெயின் அந்த ஹெட் பார்ட்டுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த மாஸ்க் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்ச அப்புறமா இப்போ முன்னாடி இருக்கிற லேயரை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக்கு கிட்ட இருக்கிற உங்களோட ஸ்கின் பார்ட்ஸ் அதெல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராசஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷேவ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2 சைடுமே ஈக்குவலாக நீங்களே ப்ரஷ் பண்ணணும்.
ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒர்க் தான். சப்போஸ் உங்களுக்கு அந்த தாடி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்னும் ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணணும். பட் உங்கள்கிட்ட தாடி இல்லை அப்படின்னா அண்ட் பிஃபோர் நீங்கள் ஷேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா உங்களோட ஹெட்டோட சைஸ் வந்துட்டு எந்த சைடுமே ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷேவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஷாப்லேயே கூட எடிட் பண்ணிக்கலாம். அதை ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக லேயர் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ரொட்டேட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ் கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். இதில் இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். பட் இது வந்துட்டு நான் சிம்பிளான ஒரு டுட்டோரியலாக பண்ணணும்னு நினச்சதுனால தான் இவ்வளோ சின்னதாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.